ஹலோ வெல்கம் டு மோட்டோ ட்ரீம்ஸ் ஃபேன். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, என் வீட்டிலேருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறேன். என்னதெல்லாம் பார்த்திங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் பாயாசம், அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளேருந்து வண்டி எடுக்கிறதே ஒரு பெரிய எரிச்சல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கீழே இறங்குற மாதிரி இருக்கும், பார்த்து பக்குவமாக எடுக்கணும். ஏற்கனவே இல்லை நிறைய வாட்டி வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் வண்டியில் இல்லை, அந்த செவுத்தில் போட்டு வச்சுருப்பேன். இது BMW 1000R லெஃப்ட் சைடில் நிற்கிறது. அந்த சைக்கிள் அங்கே வீட்டு ஓனரோட பையனோட சைக்கிள். அவனுக்கு அவன் பைக்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே மொல்லமாக இறக்கிருக்கும்போது பார்த்தா லெஃப்ட்டில் யாரா அது பார்த்தா ஒரு அங்கிள் உட்காந்துட்ருக்காரு. சேர்றா அப்படின்ட்டு வரட்டா மாமோ அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அப்பாடி அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கோம். முன்னாடி ஒரு ஆட்டோ பார்த்தா ஃபுல்லாக காலேஜ் பிள்ளைகள். நமக்கு ஒரு செய்யாயிட்டு டப்புன்னு நம்ம ஹெல்மெட்டை அப்படியே இந்த வைசரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். நம்ம நேரமாக என்னன்னு தெரில, அப்படியே ரைட் சைடில் ஒரு போலீஸ்காரர் அவங்க பொண்ணோட போயிட்டு இருந்தார். அவர் வேறு கிரிட்டு நம்மளே பார்த்துட்ருக்கிறாரு. சரிடா சாமி இந்தா போகிறாரில்ல அவர் தான். சரி அப்படின்னு நான் பாட்டுக்கு வண்டியை எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்பீடாகி போக ஆரம்பிச்சிட்டேன். ஒருங்கிணைந்த நீதிமன்றம். மெதுவாக தான் போனேன், ஏன்னா உள்ள பாயாசம்லாம் இருக்குது. பாயாசமும் வச்சு கொடுத்துருக்காங்க, காற்றே வர மாட்டேங்குது. ஸோ என்னெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் பாயாசம், இந்த 3 ஐட்டமும் உள்ளே தான் இருக்குது. ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி. சரி அப்படின்ட்டு ஷார்ட்கட்டை பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு மெயின் ரோட்டை கனெக்ட் ஆகும். அந்த ரோட்லேயே வந்துட்டு இருந்தேன். இது எப்போ கனெக்ட் ஆகுனே தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். கடைசி அவங்க இங்கேருந்து பார்த்தப்பமே தெரிஞ்சுது, அந்த லெஃப்ட்டில் கட் ஆகுது அங்கே தான் அப்படின்ட்டு. சரின்ட்டு ஸ்பீடாக போய் அந்த லெஃப்ட்டில் கட் பண்ணான்னு பார்த்தா அங்கே ஒரு கும்பல் ஆஃப் பாய்ஸ் நின்றுட்டு இருந்தான்னு டாமினார்லாம் வச்சுட்டு அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அவங்களும் பார்த்துட்டே இருந்தான்னு. சரி அப்படின்ட்டு அப்படியே ஸ்மூத்தாக ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் பைக்கை. எப்பண்டா போய் சேருவோம், நம்ம சேருவோன்னா மேலெலாம் இல்லை, எப்பண்டா ஊருக்கு போய் சேருவோன்ட்டு. இந்த மலை தெரியுதா, இந்த மலை சரியான வியூ. இந்த மலைக்கு பக்கத்தில் தான் ஒரு லெஃப்ட்டு கட் ஆகும். இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனால் மெயின் ரோடு தான். சரி ஓகே அப்படின்ட்டு அந்த மலையை ஸ்பீடாக போய் அந்த லெஃப்ட்டில் கட் பண்ணியாச்சு. இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, இன்ஸ்டாவில் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறா மாதிரி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் எனக்கு வருது. இதே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, என்ன பண்ண இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்காக என்னோட ஐடியா டேக் பண்ணிலாம் போடுறாங்க. அந்த சப்போர்ட்டு கொஞ்சம் போதும். இன்றைக்கெலாம் ஒரு அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ராவணன் அப்படின்னு. அவங்க நல்லா ரேப் சிங்கர். இந்த வயசில் நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேப் சிங்கர் தான் எனக்கு தெரிஞ்சே அவங்க தான். ஏன்னா எமினம் சாங்லாம் அப்படி ஜம்முன்னு பாடுவார். சாங் பேர்லாம் மறந்துடுச்சு. பட் நானும் அவரும் சேர்ந்து ஒரு கான்செப்ட்லாம் ஒரு ப்ரோக்ராம் போயிருக்கிறோம். அங்கே நான் டிஸ்க் ஜாக்கி பண்ணப்போ அவர் தான் பாடினார். எல்லோ கலர் இந்த கார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தெரில, லைட்டாவது கேட்குதான் கூட தெரில. ஒன்றும் காலையில் சாப்பிட பைக்கு சைடு வரதோட மாற்றணும் நினைச்சேன். நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு 2 ஆண்டி கிராஸ் பண்ணுது. இந்த ஆண்டிகளோட தொல்லையே இந்த ரோட்டில் பெருந்தொல்லையாக இருக்குது. அது பாட்டு அசால்ட்டாக கிராஸ் பண்ணுது. நான் ஷாக் ஆகிட்டேன் பார்த்து. நானும் வண்டியை நிப்பாட்டாமல் ஓட்டே வந்தேன். ஒரு வேலையாக என் அக்கா ஊர் வந்துட்டு அதை பார்த்த உடனே தான் ஆகான்னு சந்தோஷமாகவே இருந்தது. சரி உள்ளே போய் ஒரு தூக்கத்தை போடும், சாப்பாடை போட்டுட்டு அப்படின்னு தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே போவோம். அப்போ தான் சீக்கிரம் போக முடியும். வெயில் வேறு தாங்க முடியல. ஒரு 3 நாளாக சரித்தனமாக வெயில் அடிக்கி. என்ன பண்ணனே தெரில. அட்மாட்லாம் கிளைமேட் தகன்னு இருந்தது. இப்போது நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட மழை செம்மையாக பெய்யுதுங்க எங்கள் அக்கா வீட்டில், எங்கள் ஊர்லலாம்.
நான் சூப்பராக இருக்குது. நான் அந்த வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். அதையும் நம்ம வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன். இங்கே எங்கள் அக்கா ஊரில் ரைடு போயிருக்கேன். அதுமாதிரி இங்கே இன்னொரு ஒரு சூப்பர் பைக் இருக்குது. அது அதுலேயும் போய் விலாக் எடுத்து போடுறேன். நல்லா இருந்தது. இந்த ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் எத்தனை பேர் மோட்டோ விலாகர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறேன் தெரியுமா? ஒரு பைப்லையும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குங்க. ஆப்போசிட்டில் தான் பண்ணுறாங்களே. ஸோ கொஞ்சம் அது மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நம்ம ஃபேமிலி பெருசாகிறதுக்கு 309 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணுங்கள். நானும் அவ்வளோ ஸ்பீடாக அந்த வெயிலுக்குள்ளே வந்தால் இங்கே பாருங்கள், அநியாயத்துக்கு ரயில்வே கேட்டு. அதுலேயும் இந்த ட்ரெயின் இருக்குது தெரியுமா? ஆமையோட மெதுவாக வந்தது. என்னடா இதை நமக்கு அந்த சோதனை. அங்கே இருக்கிறவங்க நம்மளையும் வண்டியும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி இருந்தது. சரி நம்ம ட்ரெயினையாவது பார்ப்போன்ட்டு குழந்த மாதிரி ட்ரெயினை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சமாக ஸ்பீடாக போகணுன்னு பார்த்தா 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட போகல. மெதுவாக தான் விட்டுட்டே இருந்தான். வெயில் வேறு பயங்கரமாக இருந்ததா தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரைடு போயிருப்பேன். அப்போ பாருங்கள். இப்போ இதுதான் எங்கள் அக்கா ஊர். பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடும் ஃபுல்லாமே வயல் மட்டும் தான் இருக்கும். வயலுக்கு பக்கத்தில் அங்கங்கே வீடு இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப எடுத்து எடிட் பண்ணுறேன். யாருமே ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்கிறேன். ஆவரேஜ் வியூ, டைரக்ஷன், இந்த டைம் இதெல்லாம் காமிக்கும் எனக்கு. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் எம்டி ஃபேம். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை பாய்.